ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும். நம் பெருமான் பாங்கி தலைவி பெற்றி உரைத்தல் என்ற தலைப்பில் 3வது பாடலில் பணம்பலமே எனினும் இந்த பசிதவித்தால் போதும் பாருமென பகர்கின்ற பாவையர் போல் பகரால் இனம்பல மோகம் கலந்தால் சிவானுபவத்தால் அல்லால் எந்த அனுபவங்களில் இச்சை இல்லால் அவர்தம் மனம்பலமோ காயோ என்று அறிந்து வர விடுத்தாள் மற்றவர் போல் காசு பணத்து ஆசை வைத்து வருந்தாள் தனம்பலமோ தேவர் திருவாய் மலர வேண்டும் சபையில் நடம்புரிகின்ற தனிய பெரும் துறையே என பாடலை பதிவு செய்கின்றார். பணம்பலமே எனினும் இந்த பசி தவிர்த்தல் போதும் பாருமென பகர்கின்ற பாவையர் போல் பகரால். அதாவது பசி வந்திட 10 பறக்கும் என்பார்கள். அந்த பசியை போக்க கிடைத்தது பணம்பலம் என்று அதை உண்டு பசி தீர்க்க முயன்றவரை பார்த்தது கிடைத்தது பணம்பலம் என்றாலும் பசியை போக்குதாயின் போலும் கிடைக்கிறதா என பாருங்கள் என பேசும் ஆன்ம இயல்பு கொண்டவள் அல்ல என் தலைவி. என் தலைவியின் ஆன்ம இயல்பு ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யம் என்பது சொல்லை செயலாக்க பசித்தேலையின் பசியை போக்கி ஆன்ம இயல்பான தயவுடன் உள்ள இனத்தைச் சேர்ந்தவள் என் தோழி என்கிறது மனம். இனம் பலமோ அங்கு கலந்தாள். இப்போதும் திருவருண் மேல் பழைய மோகம் கொண்டுள்ளாள் என்றால் இதனை 5091 பாடலில் அடியனாக்கி பிள்ளையாக்கி நேயனாக்கி அடியலாக்கி கொண்டாய் அவலம் நீக்கி என்கின்றார். அதாவது தாசா மார்க்கம், சர்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம் கடந்து சன்மார்க்கம் என்பது சமய சன்மார்க்கம், மத சன்மார்க்கம், சுத்த சன்மார்க்கம். சமய சன்மார்க்கம் என்பது சத்துவ குணம் குறித்து பயிற்சி செய்வது. சத்துவ சம்பந்தமுடைய யாவும் நல்வழி என சான்றோர் கூறுவர். சத்துவ சம்பந்தமுடையது நல்லறிவு, நற்செயல், நற்சங்கம், நற்பொழுது, நற்விசாரம், நற்தகுதி பெறுதல், நன்மக்கள், நற்செய்கை. சத்துவகுண இயல்பாவது கொல்லாமை, பொறுமை, சாந்தம், அடக்கம், இந்திரிய நிக்கிரம், ஆன்ம குணமாகிய ஜீவகாரண்யம். இது சத்துவகுணத்தின் வாச்சியார்த்தம். வாசம் வாச என்பது சொல், வாச்சியம் என்பது பொருள், லட்சியம் என்பது குறிக்கோள். சொல்லினுடைய பொருள் எதை குறிக்கிறதோ அந்த சொல்லின் பொருள் அர்த்தம். அந்த பொருள் தெரிந்து கொண்டு குறிக்கோளை இடைவிடாது பயிற்சி செய்தல். ஆக அனுபவம் பெற ஜீவகாரன் எனும் இரக்கம் ஆன்மாவில் ஊறி மனம் செயல்பட வேண்டும். அதற்கு ஒழுக்கம் நிரம்பி கருணை வடிவாக நிற்க வேண்டும். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் கூறியபடி மற்ற பற்றுகளை எல்லாம் விட்டு உயிர்கள் துன்பம் நீக்க வேண்டும் என்ற பற்றுடன் நிற்கின்ற போதுதான்
அந்த குறிக்கோள் புலப்படுகிறது. இந்த குறிக்கோள் அக அனுபவம் பெற உண்மை அனுபவமாகிய உயர் இறக்க வடிவாக நின்று ஜீவதயவு புரிய புரிய அது அனுபவமாகி உயிர் இறக்கமே நாமாக மாற வேண்டும். இது சமய சன்மார்க்கம். இது திருவருளின் பழைய மோகம் கொண்டுள்ளார் சிவ அனுபவத்தால் அல்ல, எந்த அனுபவங்களில் இச்சையில்லால் என்கின்றார். 3858 பாடலில் இச்சை ஒன்றும் இல்லாது இருந்த எனக்கே எல்லோரும் சுத்த சன்மார்க்க நிலைக்கு இச்சை உண்டாக்கி தச்சுரவே பிற முயற்சி செய்யுந்தோறும் அவற்றை தடையாக்கி உலகறிய தடை தீர்த்த குருவே என்கின்றார். மனம் பலமோ காயோ என்று அறிந்து வர விடுத்தாள். மற்றவர் போல் காசு பணத்து ஆசை வைத்து வருந்தாள். காசு பணத்தை ஆசை வைத்தா நீ பயணம் போகிறப்ப ஊரை கூட்டி ஒழிக்க அழுது பேரை நீக்கி பிணமென பெயரிட்டு கூற்றுவன் காட்டில் போய் கொண்டு கொட்டிட்டு உன்னை இல்லை புதைத்திட்டு உன் நினைவும் மறந்து விடுவார்கள். நீயும் உன் குழந்தை பேரன் பேத்தி இப்படியே செஞ்சுவிட்டு நீனும் பயணம் போகிறப்ப வெறுங்கையோட போகிறப்ப ஒன்றும் பண்ண முடியாது. எனவே பலமாகுவதும் அதாவது பலமாகி நீ உயிருக்கு ஊதியமாகிய அன்னவிரயம் செய்து எடுத்து போவதும் அல்லது எடுத்து போகாததும் உன் கையில் தான் உள்ளது. இந்த உலகியல் வாழ்வில் அறமீறாது உழைத்து தான் தேடிய பொய்ப்பொருளை தன் தேவை போக மீதமுள்ள பொய்ப்பொருளை கொண்டு எவ்வித ஆதாரமுள்ள ஏழைகளுக்காவது அல்லது கூவும் காக்கைக்காவது அல்லது அணியாய் செல்லும் எறும்புக்காவது கொஞ்சம் அன்ன வைக்க பரோபகாரம் நாம் செய்ய நமக்கு ஆற்றல் கூடி பொய்ப்பொருளான அழியக்கூடிய உரிமையான பொருள் உடைமையாகி என்றும் அழியாத மெய்ப்பொருளாகி நாம் பெற்ற ஆற்றலுடன் உபகார சக்தி கூட ஆன்மறிவு மேலும் விளங்கி அறிவில் அறிவாகி நிற்கும்போது கடவுள் இறங்கி அருள் ஒளி ஆன்ம ஒளியுடன் கூடினால் பலம். மனதின் செயல்பாடு ஜீவகாரண ஒழுக்கமாக மாற வேண்டும். அப்படி மாறினால் தனம் செல்வம் அருட்செல்வம் பழுக்குமென தேவராகிய கடவுள் திருவருட்பிரகாசர் வள்ளலார் மூலம் திருவாய் மலர்ந்த திருவார்த்தை. நீ அவர் கூறியபடி செயல்பட்டால் உன் சபையாகிய புருவமத்தியுள் நடம்புறுகின்ற பெரிய துறையை உன்னுள் பார்க்கலாம் என இப்பாடலில் வலியுறுத்துகிறார். ராமலிங்காபயம். திருச்சிற்றம்பலம்.